எல்லையில் தமிழக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பயணிகளுடன் ஆம்னி பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கேரள போக்குவரத்து துறையால் லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படுவதை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. கேரளாவிற்குள் சென்றால் தங்களது பேருந்து பறிமுதல் செய்யப்படலாம் என்ற அச்சத்தினால் பேருந்துகள் கேரள எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி நேரலையில் விளக்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண். கேரள எல்லையிலேயே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? அவங்க ஏதாவது அதிகாரிகள் கிட்ட கோரிக்கையை முன் வச்சிருக்காங்களா இதை சரி செய்ய சொல்லி? தர்ஷினி வணக்கம். அதாவது கேரள மாநிலத்தில் தமிழக பதிவெண்கள் மற்றும் தமிழகத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகளை குறிவைத்து நேற்றைய தினம் அந்த பேருந்துகளை பிடித்து லட்சக்கணக்கில் அபராதம் விதித்ததாக நேற்றைய தினமே இந்த குற்றச்சாட்டானது எழுந்தது. கிட்டத்தட்ட எர்ணாகுளம் பகுதியில் மட்டும் ஒரு 20க்கும் மேற்பட்ட தமிழகத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் எர்ணாகுளம் பகுதியில் வட்டார போக்குவரத்து கழக அலுவலர்களால் பிடிக்கப்பட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று இரவு 8 மணி முதல் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு பேருந்துகள் ஆம்னி பேருந்துகளை இயக்க மாட்டோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூறி இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் 8 மணி முதல் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழல்ல இரவு 8 மணிக்கு முன்பாக இயக்கப்பட்ட பேருந்துகள் தற்பொழுது தமிழக கேரள எல்லையான முக்கியமான எல்லைப் பகுதி வாளையாறு சோதனைச் சாவடி, இந்த வாளையாறு சோதனைச் சாவடியாக இந்த வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் வாளையாறு பகுதியில் தமிழக எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் ஒரு 15க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு சென்றால் தங்களது பேருந்துகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, பேருந்துகள் பறிமுதல் செய்வதுடன் குறைந்தபட்சம் 3 லட்சம் என்ற அடிப்படையில் ஒரு பேருந்துகளுக்கும் அபராதம் விதிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக தங்களது பேருந்துகள் அனைத்திற்கும் தேசிய சுற்றுலா பர்மிட் என்பது நாங்கள் கட்டியிருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு மாநிலத்திற்கும் மாநில பர்மிட் என்பது தங்களுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே ஒரு ஆம்னி பேருந்தின் உரிமையாளர், தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர் நம்மிடையே ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கங்க, என்ன காரணத்துக்காக நீங்க இந்த பேருந்துகள் நிறுத்தி இருக்கிறீங்க? இப்ப பேருந்து பயணிகளுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய இருக்கிறீங்க? சார், நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா எந்த அறிவிப்புமே இல்லாம கேரளா பகுதியில் தமிழ்நாடு குறிப்பா தமிழ்நாடு ஆபரேட்டர் வண்டியை எல்லா வண்டியுமே பறிமுதல் செஞ்சுட்டாங்க. பறிமுதல் செஞ்சது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு 3 லட்சம் ரூபா டு 3.5 லட்சம் ரூபா வரையும் வரி அறிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு முன்னறிக்கையும் கிடையாது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நைட் 8 மணிக்கு வண்டி பேசஞ்சர்லாம் ஏற்றியாச்சு. இப்போ பேசஞ்சரை நாங்கள் எந்த ஒரு தப்பும் சொல்லலை, பேசஞ்சரை நாங்கள் சேஃபான இடத்துல நாங்கள் சேர்த்துருவோம். ஆனால் இப்போ எங்கள் வண்டி கேரளா எல்லைக்குள்ளே உள்ளே போச்சுன்னா எங்கள் வண்டிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பாதுகாப்பு இல்லை. வண்டியை பிடிச்சி சரிப்படுத்திடுவாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லணும்? அதாவது இவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாம இந்த பகுதியில் பேருந்துகளை நிறுத்தி இருக்கிறார்கள். அதே வேளையில பேருந்து உரிமையாளர்கள் இந்த பகுதியில் பேருந்துகளை நிறுத்தி இருந்தாலும் இந்த பேருந்தில் பயணம் செய்திருக்கக்கூடிய பயணிகள் தற்பொழுது பேருந்தினுடைய ஓட்டுநர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தங்கள் இந்த நடுவழியில் தங்களை நிறுத்திவிடும் பட்சத்தில் தாங்கள் எந்த பகுதிக்கு செல்வோம் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இதே சூழல்ல தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இந்த பகுதி வாளையாறு எல்லை பகுதி, அதாவது தமிழக கேரள மாநிலத்தினுடைய எல்லை பகுதி, இந்த இடத்திலிருந்து கேரள மாநிலத்திலிருந்து யாரேனும் தங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் பட்சத்தில், அதாவது கேரள வட்டார போக்குவரத்து கழக அதிகாரிகள் தங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் பட்சத்தில் தாங்கள் இந்த பேருந்துகளை கேரளாவிற்குள் இயக்குவோம் என கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிகாலையில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதிக்கு சென்ற ஒரு சில வாகனங்கள் அங்கிருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர்களால் பிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஒரு சில பேருந்துகள் திருவனந்தபுரம் வரை இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை திருவனந்தபுரம் சென்று அங்கு பயணிகளை இறக்கி விட்டு மீண்டும் எர்ணாகுளத்தில் அந்த பேருந்துகளை அந்த வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தாங்கள் இந்த பகுதியிலேயே பேருந்துகளை நிறுத்தி இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் தற்பொழுது இந்த இடம் என்பது வாளையாறு பகுதி மிகுந்த ஒரு பரபரப்பான ஒரு பகுதியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. என்றால் 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்பொழுதே ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் பயணிகளும் இந்த பேருந்து ஓட்டுநர்களுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தர்ஷினி, காவல்துறையினர் தற்பொழுதுதான் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். നമുക്ക് പൈസ റീഫണ്ട് ചെയ്യണ്ടോ? ഞങ്ങള് പൈസ നിങ്ങളെന്താ ചെയ്യേണ്ടത്? നിങ്ങളെ